எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்துருச்சு. இதில் வந்து எனக்கு என்னென்னா, ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது வந்து அ முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட தோல்வி தான். உண்மையாலுமே அது ரொம்ப அ என்னென்னா, ரொம்பவுமே என்னை போட்டு இப்போ வரைக்குமே அது வந்து என்னால் ஜீரணிக்க முடியல அவரோட தோல்விய. ஏன்னா, அவ்வளோ அந்த கொளத்தூர் தொகுதியில் எத்தனையோ பண்ணியிருக்கிறாரு. ஏசி பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த இப்போது சமீபத்தில் ஓப்பன் பண்ண வண்ண மீன்கள் அங்காடி, இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் அங்கே செயல்படுத்தியிருக்காரு. அதுபோக பெண்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு அவரோட தொகுதியில். சொல்லப்போனால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தொகுதின்னு சொல்லிட்டு குளத்தூரை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே டோட்டலாக அந்த தொகுதியை மாற்றிருக்காரு. இருந்துமே அவரோட சொந்த அதாவது தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலேயே நின்று தோற்றுருக்காரு. இதை வந்து என்னால் உண்மையாலுமே புரிஞ்சிக்கவே முடியல அந்த அரசியல் அந்த களத்தை. ஏன் இப்படி அவரை தோற்கடிச்சாங்க என்னன்ட்டு உண்மையாலுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். அவர் ஸ்டாலின் மற்றவங்க தோற்றதும் கூட என்னால் இது கடந்து போயிட்டேன். ஆனால் ஸ்டாலின் தோற்றது வந்து என்னால் இப்போ வரைக்குமே கடக்க முடியல. ஒரு மனசு வந்து ரொம்பவுமே ஒரு என்னென்னா, ரொம்ப வருத்தமான ஒரு மனநிலையாகவே இருந்துகிட்ருக்குது. ஸ்டாலின் அவர் வந்து கட்டாயம் ஜெயிச்சிருக்கணும், ஆனால் தோற்றுட்டார். அதை வந்து இப்போ வரைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் வந்து ஒரு ஸ்டாலினுக்காக இப்போ வரைக்குமே, ஏன்னா நான் முதல்வன் திட்டம், குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டம், அதாவது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த ஸ்டாலின் ஐயாவே தோற்றுட்டாருங்கிற செய்தி வந்து இப்போ வரைக்குமே என்னால் ஜீரணிக்க முடியல. கண்டிப்பாக நான் வந்து அவருக்காக எப்பயுமே நிற்போம். அவர் கூட எந்த அன்றைக்குமே வெற்றி தோல்வியோ எதுவானாலுமே நாங்கள் ஸ்டாலினுக்காக கண்டிப்பாக நிற்போம். நன்றி.